குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து வருடத்திற்கு 25க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் மதிப்பில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் பேட்டியளித்த அவர், அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரன்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் என்று கூறினார். குலசேகரன்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 33 ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் உண்டாகும். இதிலிருந்து இப்போ ராக்கெட் ஏவப்படணும் 33 ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ராக்கெட்டை அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதை லான்ச் பண்ணக்கூடிய லான்ச் பேட், கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்குள்ள ஃபெசிலிட்டிக்கு அதை செய்யறதுக்குள்ள சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அடிக்கல் நாட்டுக்குள்ள இங்கே நடந்தது. 100 கோடிக்குள்ள ஃபெசிலிட்டிக்கு அதை செய்யறதுக்குள்ள சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அடிக்கல் நாட்டுக்குள்ள இங்கே நடந்தது. இந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சு இங்கே இருந்து நம்ம அடுத்த வருஷம் செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள ராக்கெட்டுகள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் செயற்கைக்கோள்கள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் அனுப்பப்படும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2300 ஏக்கர் நிலம் தமிழ்நாடு அரசு அதெல்லாம் அக்யூர் பண்ணி சேவா ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இந்த தருணத்தில் முதலில் எங்களுடைய விண்வெளித்துறை மூலம் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் உயர்திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் தான் எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு. அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கணும். ஆனால் அவர் தான் இந்த கால்நாட்டு அந்த இதை பண்ணது. அவர் தான் இங்கே இப்படி ஒரு 2வது லான்ச் காம்ப்ளெக்ஸ் செய்கிறதுக்குள்ள அனுமதியும் கொடுத்தது தான். அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வரணும்னா அதுக்கு நிறைய இடம், அது 2300 ஏக்கர் இடம் தமிழக அரசு அதை அக்யூர் பண்ணி வந்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் அவங்களுக்கு தமிழக முதல்வருக்கும் தமிழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுக்கு இந்தியாவில் விண் ஏவூர்தி அனுப்பக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா விண் ஏவூர்தி தளம் அங்கே தான் அனுப்ப முடியும். அங்கே 2 லான்ச் பேட் இருக்குது. நம்மளுக்கு 3வது லான்ச் பேட் இந்த வருஷம் ஜனவரி 16ஆம் தேதி கிட்டத்தட்ட 4000 கோடியில் செய்யறதுக்கு பாரத பிரதமர் அனுமதி தந்திருக்காங்க. அதுக்குள்ள வேலைகள்லாம் எல்லாரும் நடந்துட்டு அது 4 வருஷம் ஆகும்.